எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் மும்பையிலேருந்து பேசுகிறேன். என் சேனல் வந்து டிரைவிங் விலாகு. இது நான் ஓட்டுற வண்டி. இப்போ காலையில் வேலைக்கு வந்திருக்கேன். வண்டி சாவை வாங்கியாச்சு. வண்டி சே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு துடைக்க முடிஞ்சால் துடைப்போம், இல்லைன்னா வண்டி கழுவோம். இது யார் வரல, இதுதான் நம்ம வண்டி சாவி. நான் ஓட்டுற வண்டியோட சாவி தான். போக போக உங்களுக்கு வந்து நல்ல விலாகாக நான் வந்து கொடுப்பேன். இப்போ தான் புதுசாக எப்படி பேசுகிறது என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பூ பழக்கமாக வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வீடியோ கொடுப்பேன், கரெக்டாக தங்கலாம் கொடுப்பேன். இதான் என் வீடியோ, வேறு எதுவும் இல்லை. இப்போ வண்டி கை விடலான்னு போகிறேன். வண்டி கை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்க, இப்போ வண்டியில் ஏறியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலேயே வண்டி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி வந்து எப்பவுமே நியூட்ரலில் இருக்கணும். கியரு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து வண்டியை அப்படியே வைக்கணும். ஏன்னா சனிக்கிழமை நிப்பாட்டு போன வண்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல்லாக நின்றுச்சு. இப்போ திங்கக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் ஃபுல் ஆயில் வந்து கீழே உட்காந்துருக்கும். 2 நிமிஷம் வண்டி வந்து சாலுவாக வச்சுருந்தோன்னா ஸ்டார்ட்டில் ஆயில் எல்லாம் கொஞ்சம் சுற்றி முடிச்சதுக்கப்புறமேட்டு கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எப்போவுமே இது ஒன்று புரிஞ்சுங்க, காலையிலேயே வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. அப்புறமேட்டு வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. அப்புறம் வண்டி ஸ்டார்ட்டில் அப்படியே வச்சுருக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து என்னது, அதாங்க வண்டி எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தக்கூடாது. காலையில் ஸ்டார்ட் பண்ணால் வெறும் ஷெல்ஃபு சாவியால் தான் சாலு பண்ணணும். அப்புறம் வண்டி ஆயில் எல்லாத்தையும் காலையிலே வந்த உடனே செக் பண்ணிடணும். அதுவும் வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வண்டி ஆயிலு இதெல்லாம் எப்படி செக் பண்ணணுன்னு. ஏன்னா மீதி பாதி பேருக்கு தெரியாது எப்படி ஆயில் கீழே செக் பண்ணுவாங்க, முதல்ல எப்படி போனட்டு திறப்பாங்க, அதே தெரியாது யாருக்குமே. பாருங்க, இது வண்டி. இது இங்கே நடு சென்டரில் இதோட லாக் இருக்கும். இங்கே லாக் இருக்குது, புரியுதுங்களா? இதுக்குள்ளார லாக் இருக்குது. இது இப்படி பிடிச்சி தூக்கணுன்னா தூக்கிக்கும். இது இதோட ஸ்டாண்டு. இதை வச்சு இது வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது. இது இங்கே பாருங்கள், இது வந்து இன்ஜின் ஆயிலு. இது வந்து நம்ம கூலாண்டு வண்டி கூலிங்காக இருக்கிறது தண்ணி ஊற்றணும். இது லெவலில் தான் இருக்குது பாருங்க. இது கீழே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இது கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றணும், இல்லை கூலாண்டு வச்சு ஊற்றணும். அப்புறம் இது வந்து பிரேக் ஆயில். இது வந்து வைஃபர் தண்ணி. இது வந்து ஸ்டேரிங் ஆயில். இது நம்ம இன்ஜன். எப்பவுமே வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணக்கூடாது. இன்ஜன் ஆயில் பந்த் பண்ணி தான் செக் பண்ணோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து திறந்து காமிக்கல, முன்னாடி நாளைக்கு வந்து திறந்து காமிக்கிறேன் எப்படி என்ன ஏதுன்னு செக் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து வண்டி கழுவும் போது உங்களை வந்து திருப்பி மீட் பண்ணுறேன்.
பார்க்கலாம்.